ஐபாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களை அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு பிரபலமான கோவில், அந்த கோவில் எல்லாரும் போயிட்டு வர கோவில் தான். நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் தான். இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எதற்குண்டான கிரகம், என்ன கிரகத்தை குறிக்கக்கூடிய சுவாமி இது அப்படின்னு கமெண்ட்லேயும் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. மீனாட்சி அப்படின்றது மீனத்தை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்கும். அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். மீனராசி யாருடைய நட்சத்திரம்? குருவுடைய நட்சத்திரம். அந்த குருவுடைய வீட்டில் சனியினுடைய நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடியது. மீனராசின்றது மீன் கொடியை கொண்டது. அது பாண்டிய நாட்டை குறிக்கும். அங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்றதுக்கும் இன்னும் சில காரணமும் உண்டு. இந்த மீனா அப்படின்ற பேர், மீனாட்சின்ற பேர் சனியினுடைய பேர். அதே போல் அழகன், சுந்தரம், அழகானவன், வடிவானவன் அப்படின்னா அது குருவை குறிக்கும். அப்போ சுந்தரேஸ்வரர் அப்படின்றதும் குருவை குறிக்கக்கூடியது. இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்றால் என்ன விதமான பிரச்சனைகள்லேருந்து தீர்வுகள் வரும்? ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்குண்டான தீர்வும் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் எப்போ போகணும், யார் போகணும் அப்படின்றது நம்ம தான் பார்த்து அதற்குண்டான நேரத்தில் அந்த கோவிலுக்கு போகும்போது உடனடியாக அந்த காரியம் நிறைவேறதை நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம மதுரை வரைக்கும் போயிட்டோம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பார்த்து போயிடுவோம் அப்படின்ட்டு சும்மா பார்த்து வரோம் இல்லையா? அப்படியும் போங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இந்த காரியத்திற்காக அந்த குறிப்பிட்ட கிழமையில் அந்த கோவிலுக்கு போகும்பொழுது உங்கள் காரியம் உடனே நிறைவேறும். இதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவர் திடீர்னு ஒரு தவறான ஒரு விஷயம் செய்து அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஆனால் அவர் மேலே எதுவும் தவறு இல்லை. இவர் சாட்சி போட்டவர் தான். சாட்சி போட்டவர் இது போல் மாட்டிக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆகிப்போச்சு. உள்ளே போய் ஒரு 30-40 நாள் இருக்க வேண்டிய பிரச்சனையும் ஆயிடுச்சு. இப்போது அவங்க வீட்டார் இந்த கேஸ் முடிகிறதுக்கு உண்டான வழிகளை கேட்குறாங்க. இவர் வெளியும் வந்துட்ட பிறகு எப்படி இதிலேருந்து தீர்வு கிடைக்கும், எப்படி வரும் அப்படின்றது ஒன்றும் புரியலை அவங்களுக்கு. ஏன்னா இவர் சாட்சி போட்டுக்கார், இவருடைய கையெழுத்து அங்கே இருக்குது. அப்போ அப்படியான ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இப்போ அவங்க ஜாதகத்தில் பார்த்தா இந்த குருவும் சனியும் தான் அந்த பிரச்சனையை இவங்களுக்கு அந்த நேரத்தில் கொடுத்தது. அப்போது இது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அப்போது இவங்க போய் அந்த கோயிலில் குறிப்பிட்ட 2 கிழமையில் வெவ்வேறு நாளில் அந்த கோயிலில் இருக்குமாறு நான் பரிந்துரைத்தேன். அதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கிழமையில் மீனாட்சியும் இன்னொரு குறிப்பிட்ட கிழமையில் சுந்தரேஸ்வரரையும் தரிசனம் பண்ண சொல்லி அவங்க அந்த கோயிலுக்கு அனுப்பினேன். இவங்க இந்த கோயிலுக்கு மாதம் ஒரு முறை அதுபோல் போய் 2 கிழமையும் அங்கே தங்கியிருந்து அந்த இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த கேஸ் கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் தீர்வாகி விசாரணைகள்லாம் முடிவுக்கு கடைசியில் இவர் அந்த நேரத்தில் போட்டார். இவர் எங்களை யாருன்னே தெரியாது, இவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றது அங்கே சம்மந்தப்பட்ட முக்கியமான அக்யூஸ்டுக்கு இவர் பேரை சொல்லிட்டாங்க அங்கே. அப்போது இவர் மேலே தவறு இல்லை, ஆனாலும் இவர் தெரியாமல் கையெழுத்து போட்டார் அப்படின்றதுக்காக இவருக்கு ஏதோ ஃபைன் மாதிரி ஏதோ போட்டு இவர் அந்த இதில் கிளப்பிட்டாங்க. இவருக்கு ஒரு மகிழ்ச்சி, இதில் வெளியேறிட்டார், பெரிய அளவில் வெளியேறிட்டார். இந்த மனிதனுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்து கொடுத்தது அந்த கோயில். அதே போல் சின்ன காரியத்தையும், அதாவது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட முடிச்சு கொடுக்குறதுக்கு இந்த கோயில் உங்களுக்கு தயாராகவே இருக்குது. என்னுடைய நண்பருடைய மகன், அவன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன், ரொம்ப அற்புதமாக படிப்பான். அவன் என்ன ஆனானோ தெரியல, கடந்த 2 வருடமாக படிப்பு ரொம்ப மட்டமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பள்ளிக்கூடத்துலேருந்தெல்லாம் கூப்பிட்டு அந்த பையனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் இப்படியே போயிட்டு இருந்தால் நான் அடுத்தடுத்த வகுப்புக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம், நாங்கள் நீங்கள் தான் கண்டித்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பள்ளிக்கூடத்தில் மட்டும் இல்லை, டியூஷன் படிக்கிற இடத்துலேருந்து ஒரு பேரில் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா இவருடைய புத்தியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வந்திருந்தார். அந்த குருவை கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பார்வை செய்தது, என்னதான் தன்னுடைய குரு புத்தி கூடியவனாக இருந்தால் கூட சனி பார்வை வரும்போது அதற்கு ஒரு பாதிப்பு ஏற்படும், அதில் நிச்சயம் ஒரு தொய்வு ஏற்படும். அப்போ இது 2ம் கலந்த மாதிரியான ஒரு கோவில் எதுன்னா நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான். இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு இந்த பையனை அழைச்சி கொண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லிடுறது. கரெக்டாக இவங்க போய் தரிசனம் பண்ண தொடங்கினாங்க. அதே போல் இந்த 2 கிரகங்களுக்கும் வெவ்வேறு இன்னும் சில பரிகாரங்களும் உண்டு, அது வீட்டிலேயே அவங்க செஞ்சுக்கலாம். இந்த 2 பரிகாரத்தையும் செஞ்சுட்டு வராங்க. இந்த கோவிலுக்கும் தொடர்ச்சியாக போகிறாங்க, மற்ற பரிகாரத்தையும் செஞ்சுட்டு வராங்க. செஞ்சுட்டு வரும்போது இவருடைய படிப்பு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே வருது. அந்த வருடம் மற்றவங்கெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு 80% மேலே அவர் மார்க் எடுத்துட்டாங்க.
அவங்க வந்து அவர் ஃபெயில் ஆகிடுவாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருந்தவங்க 80% தாண்டி ஒரு மார்க் எடுத்ததை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. என்னங்க இது, எங்கள் ஊர்லேயே இந்த கோயில் இருக்குது, நாங்கள் நினச்சா போவோம் வருவோம், ஆனால் அங்கே போன பிறகு இவன் அப்படியே சடனாக மாறினான், யாரோ இவங்க வந்து தூண்டி விட்ட மாதிரியோ யாரோ இவன்கிட்ட போட்டி வச்ச மாதிரியோ இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய படிப்பை வந்து மாற்றி அமைக்க ஆரம்பிச்சுக்கிட்டான். அதிக நேரம் எடுத்து சிரத்தை எடுத்து படித்தான். அதனால் அவனுக்கு இப்படி நல்ல ஒரு நிலை வந்தது, நல்ல மார்க் வந்தது, ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. இதுபோல் எல்லா காரியங்களுக்கும் குருவாலையும் சனியாலையும் பாதிக்கப்பட்டிருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இங்கே இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இன்னும் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், எழுத்து சார்ந்த எந்த விதமான ஆட்களாக இருந்தாலும் சரி, ப்ரெஸ் மீடியா உட்பட ஆள்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒப்பந்தங்கள் மூலமாக சம்பாதிக்கிறவங்களாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், அல்லது எழுத்தாளர்களாக இருக்கட்டும், இன்னும் பலவிதமான விஷயங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் ஏதாவது இருந்தாலும், இல்லை நம்முடைய சொத்தை இன்னொருத்தர் அபகரிச்சுட்டு தரம் இருக்கிறாருன்ற மாதிரி ஆட்களும், இவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு அவங்க ஜாதகத்தை பொறுத்து எந்த கிழமையில் போகணுன்றதை முடிவு பண்ணி மிகச்சரியாக அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வரும்போது அவங்க இந்த பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் விடுபடுறாங்க. இன்னும் வேறு யார் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் அளவில் இப்போ வயிற்றில் ஒரு கட்டி இருக்குது, காலில் ஒரு கட்டி இருக்குது, வீக்கம் அடைஞ்சிருக்கு, இதுபோல் எங்களுக்கு சிக்கலை அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த வீக்கம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்களும் இந்த கோயிலுக்கு சென்று வரும் பொழுது அந்த வீக்கம் வைத்தியம் பார்க்கும்போது ரொம்ப வெகு சீக்கிரமாக அது வந்து குணமடைஞ்சு விட்டு வர்றதையும் நீங்கள் அதிசயமாக காணலாம். இன்னும் பலவிதமான அதிசயமான விஷயங்களை இந்த ஒரு கோயில் உங்களுக்கு செய்யும். எங்கள் ஊரில் இதே போல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்குது, அதுக்கு போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். ஆனால் மூலவராக அவர் இருக்கணும், அதுதான் ஒரே கண்டிஷன். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்னே பேர் இருக்கணும், அந்த போர்டில் அந்த இறைவனுடைய பேர் இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம், உங்கள் ஊர்லேயே போகலாம். அப்போது மூலவராக வேறு சாமி இருக்குது, சைடில் இருக்குது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போகலாமா அப்படின்னா அது தேவையில்லை, அது உங்களுக்கு உபயோகப்படாது. மூலவராக இருக்கக்கூடிய இறைவனை தேர்ந்தெடுங்க, அந்த கோயிலுக்கு போங்க, நிச்சயம் நல்ல பலனை அடையலாம். இதுபோல் நிறைய கோயில்கள், நிறைய அதிசயமான விஷயங்கள் நம்ம ஊரில் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.